நாம ஒரு கேட்ஜெட்னா அதுக்கு மேனுவல் மாதிரி இந்த புக்குன்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் ஆல் வித் பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன். அண்ட் எவ்வளோ கிளியராக வந்து ஒவ்வொன்றுமே விளக்கமாக ஒரு குருகுலத்தில் ஒரு குரு எப்படி நமக்கு சொல்லி தருவாரோ. இருப்புனா ஆக்சுவலாக என்ன, அது சோகப்பட வேண்டிய விஷயம் தானா? சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு ஐஸ்பர்க் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்போம், மேலே சின்னதாக இருக்கும். ஸோ ஓகே, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனோம்னா, முந்திர ஜென்மங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப்னாசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்கான்ஷியஸ்க்கும் கான்ஷியஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது மட்டும்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கறது இல்லை. இந்த ஹிப்னாசிஸ்க்கு போகும்போது நீங்க மறந்த, நீங்க குழந்தையா இருக்கும்போது, கை குழந்தையா இருக்கும்போது நடந்த விஷயங்கள், நீங்க வயிற்றுக்குள்ள நடந்த விஷயங்கள், இதுவுமே கூட ஹிப்னாசிஸ் யார் நடத்துறாங்களோ அவங்க மேல அந்த பேஷண்ட்டுக்கு ட்ரஸ்ட் இருக்கணும், நம்பிக்கை இருந்தாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். அவன் என்ன கேட்கறது, நான் என்ன சொல்றது அப்படின்ற ஒரு உணர்வு, நம்பிக்கை இல்லைன்னா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ மாஸ்டர்ஸ், பிஎம்சி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் அனைவரையும் ஸ்வாதியாய ஸ்நேகிதம் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல் ப்ரோக்ராமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த ப்ரோக்ராம் பைமாவோட கொலாபரேட் பண்ணி, பைமா அப்படின்னா பிரமிட் யூத் ஃபார் மெடிடேஷன் அண்ட் அஹிம்சா, இந்த ஒரு குரூப்ல எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் மெடிடேஷன் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ற யங்ஸ்டர்ஸ் கூடி இருக்கிற ஒரு குரூப் தான். ஸோ இந்த குரூப்போட முக்கிய எய்மே மெடிடேஷன் எப்படி கிரியேட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம், நியூ ஜெனரேஷனுக்கு எப்படி ப்ரெசென்ட் பண்ணலாம் மெடிடேஷன். ஏன்னா மெடிடேஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏஜ் குரூப்பை சார்ந்ததில்லை, ஒரு பர்டிகுலர் சினாரியோவை சார்ந்ததில்லை. எப்படி எல்லாரும் காமன் ஆக்டிவிட்டீஸ் சர்வைவலுக்காக எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் யங்ஸ்டர்ஸும் இதுக்கு இன்னெவிட்டபிள், எல்லாருமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இந்த ப்ரோக்ராமோட இன்னொரு மோட்டிவ் என்னன்னா, எல்லாருமே புக்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம தியான பிரபஞ்சம் இருமாத இதழ் அப்படின்றது இருக்கு நம்மளுடைய PSSMல. பத்ரிஜி இஸ் நோன் ஃபார் என்கரேஜிங் லிட்ரேச்சர். அவருடைய உயிர்னா சொல்லலாம் இலக்கியம் அப்படின்னது. ஏன்னா வந்து அவர் சொந்தமா புஷ் பண்ணி அவர் சொந்தமா நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. அவர் நிறைய புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு. அவர்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் எல்லாமே ஒன்ஸ் அவர் படிச்சிட்டாருன்னா பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் சர்க்குலேஷன். அவர் என்ன படிக்கிறாரோ அவரது மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல்வேஸ் ஆன் சர்க்குலேஷன். அதே மாதிரி நம்ம PSSMல நியூஸ் லெட்டர்ஸ் கொண்டு வரணும். அதே போல மேகசின்ஸ், ஒவ்வொரு ரீஜனல் லாங்குவேஜ்லயும் மேகசின் அப்படின்றது இருக்கணும். ஸோ இந்த மேகசின்ஸ் வந்துட்டு ரொம்ப தீவிரமா இம்பார்ட்டண்டா, அவருக்கு எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே, அவர் எந்த ஊர்ல இருந்தாலுமே இந்த சைட் பை சைடு இந்த கரெக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் எல்லாமே அவர் சொந்தமா சுயமா அந்த எல்லா மெட்டீரியலும் கோத்ரூ பண்ணி கரெக்ஷன்ஸ் பண்ணி கண்டிப்பா அந்த மேகசின் படிக்கும்போது அவருடைய எனர்ஜிஸும் அதுல பதிவாக இருந்தது. ஸோ அவர் கொடுக்குற லிட்ரேச்சருக்கு கொடுக்குற முக்கியத்துவம் அவ்வளோ இருக்கும். அதே தான் நம்ம வந்து இப்போவும் இந்த ஸ்டாண்டர்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் PSSM ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வரோம். ஸோ இந்த தருணத்துல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, கண்டிப்பா நம்ம புக் படிக்கிற ஹேபிட் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணணும். ஏதோ ஒரு புக்கு, நம்ம கரண்டா நீ என்ன புக் படிக்கிற அப்படின்னா ஏதாச்சும் நம்ம சொல்றதுக்கு இருக்கணும். ஸோ இதுதான் அப்டேட் ஆகி நமக்கு PMC மூலியமா நம்ம வந்து இது சஜ்ஜன சாங்கத்தியம் அடிப்படையில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே போல புக்ஸ்ல என்ன இருக்கு, அதோடைய சாரம் எசன்ஸ் என்ன அப்படின்ட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு லாஸ்ட் டே ஆஃப் த சீசன் சீரீஸ் ஆஃப் யூ ஃபார் எவர் பை லோப்சாங் ராம்பா. ஸோ இது முக்கியமாக சூஸ் பண்ணதே இம்பார்ட்டண்ட் புக் ஃபார் எனி மெடிடேஷன் ப்ராக்டிஷனர். எந்த ஒரு தியானிக்குமே தேவைப்பட்ட பேசிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் இது படிங்க, இந்த மேனுவல் படிங்க, அதுக்கப்புறம் அடுத்தது போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாம ஒரு கேட்ஜெட்னா அதுக்கு மேனுவல் மாதிரி இந்த புக்குன்னு சொல்லலாம்.
ஸோ இட்ஸ் ஆல் வித் பேசிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன். அண்ட் எவ்வளோ கிளியராக வந்து ஒவ்வொன்றுமே விளக்கமாக ஒரு குருகுலத்தில் ஒரு குரு எப்படி நமக்கு சொல்லி தருவாரோ, எப்படி நீங்கள் டிஸ்கரேஜ் ஆகாதீங்க, மோட்டிவேட்டும் பண்ணுவாரோ, அந்த ஃபீல் லிட்ரலாக இந்த புக்கு வந்து நமக்கு தருது. ஸோ நம்ம வந்து நேற்று இறப்பை பற்றி பார்த்தோம். இறப்புனா ஆக்சுவலாக என்ன, அது சோகப்பட வேண்டிய விஷயம் தானா அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சரியான ஜீவனம், நம்ம வாழ்க்கை முறை, அதுக்கான அவரை கொடுத்த ஒரு 7 பாயிண்ட்டை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஹிப்னாட்டிசம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹிப்னாட்டிசம் அப்படின்றதுக்கு என்ன தேவைன்னா, நம்ம மனம் வந்து 2 பாகம், கான்ஷியஸ் மைண்ட், சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி வெறும் 10%. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் 90%. இது வந்து சின்ன உருவமா இருந்தாலுமே ரொம்ப பாசியா ஒரு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு லாஜிக்கல் அண்ட் ரீசனிங்கோட இருக்கும் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது. இந்த லாஜிக்கல் ரீசனிங்னா நம்ம சொந்தமா புத்தி வச்சு பயன்படுத்துகிற விஷயங்கள். ஸோ ஒரு கலரை காமிச்சு அது பேர் என்னன்னு கேட்பீங்க. அதே மாதிரி ஒரு மேக்ஸ் சிம்பிள் ப்ராப்ளம் சொன்னா நீங்க எப்படி சால்வ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு ட்ரெஸ் எடுத்து ஷாப்பிங் பண்ணும்போது இந்த கலர் எனக்கு ஆல்ரெடி இருக்கா அப்படின்ட்டு ரிகால் பண்ணி தேர்ந்தெடுக்கிற விஷயங்கள். ஸோ லாஜிக்கல், இதுக்கு பின்னாடி லாஜிக் என்னன்னு கேட்போம். ஸோ ஒரு விஷயம், எந்த விஷயம் பண்ணாலுமே இதுக்கான மீனிங் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் என்ன அப்படின்ட்டு கேட்போம். ஸோ இது எல்லாமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஒரு டெசிஷனுக்கு வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ணி ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன மேட்ச் அப்படின்ற இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் எல்லாமே கூட இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது பண்ணுது. இது வந்து சின்னதா இருந்தாலுமே ரொம்ப பாசி டைப், ஒரு எல்லா அதிகாரம் தனக்கு தான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பின்னால லேயர்ல இருக்கிறது தான் நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு ஐஸ்பர்க் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்போம், மேலே சின்னதாக இருக்கும். ஸோ ஓகே, பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு போனோம்னா அது கீழே அவ்வளோ ஜெய்ஜான்டிக்காக இருக்குது. மோஸ்ட்டாக இருக்கிற பாகமே அந்த கீழே பாகம் தான். அவ்வளோ ஜைஜான்டிக்காக இருக்கிற ஒரு விஷயம் தான் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு மெமரி இருக்கு, ஆனால் லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படின்றது இல்லை. ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு தனிப்பட்ட வேலை, சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு தனிப்பட்ட வேலை. இது பண்ணுறது அது பண்ண முடியாது, அது பண்ணுறது இது பண்ண முடியாது. ஸோ ரெண்டுத்துக்குமே அதோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்றது இருக்கு. ஸோ இது எப்படின்னா, ஒரு லைப்ரரி இருக்குன்னா ஸ்டார்டிங் ரிசப்ஷனில் நீங்கள் வந்து ஒரு கார்டு கொடுக்குறீங்க அந்த பர்சன் கிட்ட. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் புக்ஸ் வந்து லிஸ்ட் எழுதியிருக்கீங்களோ அதை பார்த்து அது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு தராங்க. இந்த வேலை தான் கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது பண்ணுது. சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துட்டு எந்த ஒரு ரேக்ல எல்லாம் புக்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த கம்ப்ளீட் ஸ்டோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கோடவன், ஒரு ஸ்டோர், அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இங்க வந்து கம்ப்ளீட்டா மெமரிஸ், ஆல் தி மெமரிஸ், எல்லா பதிவுகளுமே அங்கதான் இருக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட்ல. நம்ம இன்ஃபேக்ட் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னாச்சு, நம்ம அங்க லைஃப் லெசன்ஸ் மேலே வந்து நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை பிளான் பண்ணோம், இது எல்லா விஷயங்களுமே அது பதிவாயிருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து இன்னும் இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய ரீஇன்கார்னேஷன் கான்செப்ட்ல இந்த முந்திர ஜென்மங்கள் எல்லாம் எப்படி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹிப்னாசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹிப்னாசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ட்ரான்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டேட். ஸோ அந்த ஒரு ட்ரான்ஸ்ல அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் மூலயமா எல்லாம் பாஸ்ட் லைஃப் பதிவுகள் எல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது நார்மலாக ஆக்சஸ் பண்ண முடியாது, பட் ஹிப்னாசிஸ் மூலயமா இதை வந்து டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணி அதில் இருந்து இன்ஃபர்மேஷன் அப்படின்றது எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இந்த சப்கான்ஷியஸ்க்கும் கான்ஷியஸ்க்கும் நடுவில் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு. ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை, அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவை அப்படின்ட்டு ஞாபகப்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது மட்டும்தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுக்கறது இல்லை. கான்ஷியஸ் மைண்ட் என்ன கேட்குதோ அது மட்டும் தான் ஸ்பெசிஃபிக்காக தரும்.
அதுவும் இல்லாம இந்த கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே இந்த சப்கான்ஷியஸ்க்கு தெரியும். ஸோ நீங்க எந்த டைம்ல பிறந்தீங்க, நீங்க வந்து வயித்துல இருக்கும்போது யாரு வந்து என்ன பேசுனாங்க, உங்க அம்மா கிட்ட என்ன கான்வர்சேஷன்ஸ், உங்க அம்மா எந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருந்தாங்க, ஸோ நீங்க வயித்துல இருக்கும்போது சுத்தி என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரியான பதிவுகள் எல்லாம் கூட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருக்குது. ஸோ இட் ஹாஸ் ஆல் த இம்ப்ரெஷன்ஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட கான்ஷியஸ்க்கு தெரியாது. பட் கான்ஷியஸ் என்ன கேட்குதோ அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் அந்த சிச்சுவேஷன் ரிசால்வ் பண்றதுக்காக கொடுக்குது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட். அதே போல நீங்க வந்து கேட்பீங்க, ஏன் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்கு? ஏன் வந்து அது டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க? 2மே ஏன் ஒண்ணா இல்ல அப்படின்னு கேட்டோம்னா, ஒண்ணா இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் நமக்கு குழப்பமாயிடும். ஏன்னா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு நீங்க எப்போ லாஜிக் அண்ட் ரீசனிங் அப்படின்றத குடுக்குறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஏன்னா அவ்ளோ இன்ஃபர்மேஷன் நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத இன்ஃபர்மேஷன். பிளஸ் நெறைய விஷயம் நம்ம லாஜிக் அண்ட் ரீசனுக்கு அப்பாற்பட்டு இருக்கும். அத நம்ம ஏத்துக்கணும். ஈவன் திஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகம், இது நமக்கு தெரிஞ்ச கண்டிஷனிங்ல இது எப்படி சாத்தியம்? நெறைய பேர் கேட்பாங்க, யோசனை இல்லாம இருக்க முடியுமா? அதெல்லாம் பாசிபிளா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நாம எந்த அட்மாஸ்பியர்ல வளர்க்கப்பட்டிருக்கோமோ, அந்த கண்டிஷனிங் வச்சு தான் எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். ஸோ நீங்க சப்கான்ஷியஸ்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸிபிள் ரெடியா இருந்துச்சுன்னா, நெறைய குழப்பம் வரும். பிளஸ் அந்த ரீசனிங், லாஜிக் ஒவ்வொன்னுத்துக்குமே அப்ளை பண்ண முடியாது. அதே போல தான் கான்ஷியஸ் மைண்டுக்கு ஸோ அதுக்கான செப்பரேஷன் கண்டிப்பா தேவை. பிளஸ் கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க நெறைய வந்து பார்க்குறீங்க. ஸோ ஒரு நெறைய விஷயத்த ப்ராசஸ் பண்ணி, எது வேணுமோ அது மட்டும் தான் ஞாபகம் வச்சுப்பீங்க. எல்லாமே ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ ஒன்லி தட் யூ ரிமெம்பர். அதுபோல தான் எல்லா விஷயங்களையும் பதிவு பண்ணாம, தேவையான விஷயம், ஓகே இது வேலிடேட் பண்ணி இது ஸ்டோர் பண்ணிக்கோ அப்படின்னு டிக் அடிச்சு கான்ஷியஸ் மைண்ட் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு குடுக்குது. ஸோ அத மட்டும் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஸ்டோர் பண்ணுது. ஸோ இந்த ஹிப்னாசிஸ் அப்படின்றத நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய சைக்காலஜிஸ்ட்ஸ் வந்து தெரப்பி செஷன்ஸ்ல யூஸ் பண்ற ஒரு மெத்தட். நெறைய டைம் என்ன பண்ணுவாங்கன்னா, கேள்விகள் கேட்பாங்க. இன்டர்வியூ டைப்ல. ஸோ நீங்க ஏதாவது ஒரு மென்டலா ஒரு பிரச்சனை இருக்கு, எமோஷனல் பிரச்சனை இருக்குன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. உங்க கடந்த காலம் எப்படி இருந்துச்சு? எந்த சிச்சுவேஷன்ல இருந்து இப்போ இருக்கிற உங்களுடைய சிக்னஸ் வந்து எந்த சிச்சுவேஷன்ல இருந்து வருது? எந்த எந்த விஷயத்தினால நீங்க வந்து பாதிப்படைஞ்சீங்க? அந்த ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராமானா மனசுக்கு ஷாக் குடுக்குற விஷயங்கள். இது எல்லாமே எப்போ நடந்துச்சு அப்படின்ட்டு உங்ககிட்டயே பேசி, 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 பேசி கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபர்மேஷன் எடுப்பாங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, நமக்கு வந்து நான் சொன்ன மாரி 90% சப்கான்ஷியஸ் மைண்டுனால நெறைய பயங்கள், நெறைய பெர்சனாலிட்டி பேட்டர்ன்ஸ், ட்ரேட்ஸ் இது எல்லாமே கூட நம்ப ஏன் இப்போ இந்த மாரி இருக்கோம்? நம்ம வந்து ஒரு இன்ஃபீரியரா இருக்கோமா? கான்ஃபிடன்ஸ் இல்லையா? இல்ல நம்ம வந்து நமக்கு கண்ட்ரோல் இல்ல, நமக்கு பவர்லெஸ்ஸா நம்ம ஃபீல் பண்றோம். இது எல்லாமே எதுக்குன்னா, எங்கேயோ பின்னாடி சப்கான்ஷியஸ்ல பதிவான இம்ப்ரஷன்ல இருந்து வர ஒரு குவாலிட்டி. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின் மூலியமா அந்த பிரச்சனை தீரலன்னா, செகண்ட் வந்து ஹிப்னாசிஸ் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹிப்னாசிஸ்க்கு போகும்போது, நீங்க மறந்த, நீங்க குழந்தையா இருக்கும்போது, குழந்தையா இருக்கும்போது நடந்த விஷயங்கள், நீங்க வயித்துக்குள்ள நடந்த விஷயங்கள், இதுவுமே கூட ட்ராமா ஏற்படுத்தக்கூடிய விஷயம் தான். ஸோ அதனால தான் சொல்வாங்க, வயித்துல இருக்கிற பிள்ளைகிட்ட யாராச்சும் பிரெக்னன்ட்டா இருந்தாங்கன்னா, அவங்க எந்த அட்மாஸ்பியர்ல வந்து இருக்காங்க அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன கேட்குறாங்க? அவங்க என்ன பார்க்குறாங்க? என்ன விஷயங்கள் கான்வர்சேஷன்ஸ் அவங்கக்குள்ள போகுது? இது எல்லாமே அந்த சைல்டுக்கு கான்ஷியஸா இருக்கும். ஸோ ட்ராமா அப்படின்றது வயித்துக்குள்ள இருக்கும் போதுலருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நார்மலா சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கூட அந்த ஹிப்னாசிஸ் மூலியமா அந்த டைம்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சொல்லும். ஸோ அந்த ஒரு டேட்டால இருந்து கம்ப்ளீட்டா நீங்க எமோஷனலா ரிலீவ் ஆவீங்க. இதுக்கு தான் ஹிப்னாசிஸ் அப்படின்றத யூஸ் பண்றோம். இந்த ஹிப்னாசிஸ்க்கு பின்னால இருக்கிற சயின்ஸ் என்னன்னா, இந்த கான்ஷியஸ் மைண்ட வந்து ஒரு விஷயத்து மேல டைவர்ட் பண்ணிட்டோம்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். இதுதான் இதுக்கு இருக்கிற ஒரு டெக்னிக். நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்றது ஒரு பர்ட்டிகுலர் தாட் தான் அட் அ டைம் கேட்க முடியும். ஐ மீன் யோசிக்க முடியும்.
ஸோ நீங்க நினைப்பீங்க, நான் வந்து மல்டி டாஸ்கர். ஒரு நேரத்துல நான் வந்து எனக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் நீங்க வந்து தோண்டி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நீங்க ஒரு விஷயத்த மட்டும்தான் யோசிக்க முடியும். தட் இஸ் a லிமிடேஷன் ஆஃப் கான்ஷியஸ் மைண்ட். ஸோ இந்த விஷயத்துல அடிப்படையில என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஹிப்னாசிஸ் பண்றவங்க, நம்ம வந்து பாடி ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்கணும். அது ஃபர்ஸ்ட் ரூல். அடுத்ததாக அவங்க வந்து ஒரு பிரைட் லைட்டை பார்க்க சொல்லுவாங்க. இல்ல சம்திங் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டை மட்டும் நீங்க உத்து பாருங்க. அது ஒரு பிரைட் லைட்டா இருக்கட்டும், இல்ல ஒரு பிக்சரா இருக்கட்டும், வாட் எவர். அந்த ஒரு பர்ட்டிகுலர் காட்சிய வந்து நீங்க பாருங்க. அத அப்சர்வ் பண்ணுங்க. அது மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலுமா இந்த லைட்டுன்றது எங்க இருக்கும் அப்படின்னா, நம்ப ஐஸ்க்கு ஸ்ட்ரெய்ட்டா இருந்தா நம்ம ஈஸியா பார்க்கலாம். ஸோ இட்ஸ் a கம்ஃபர்டபிள் பொசிஷன். பட் அந்த ஐஸ் ஸ்ட்ரெயின் ஆகுற மாதிரி கொஞ்சம் உங்க ஐசைட்ல இருந்து ஒரு ஒரு படி மேல தான் வச்சிருப்பாங்க அந்த லைட்ட. ஸோ அந்த மேல வைக்கும்போது, நீங்க வந்து ஸ்ட்ரெய்ட்டா பார்க்காம கொஞ்சம் மேல அப்படி பார்த்துட்டே இருக்கணும் அந்த லைட்ட. ஸோ அந்த மாரி மேல பார்க்கும்போது, அந்த பர்ட்டிகுலர் ஆங்கிள் உங்க கண்ணுக்கு வந்து அவ்வளோ கம்ஃபர்டபிள் இல்ல. ஸோ அந்த கம்ஃபர்டபிள் இல்லாத போது, நீங்க வந்து ஒரு விஷயம் மேல ஃபோக்கஸ் பண்றீங்க கான்ஷியஸ் மைண்ட். பிளஸ் பார்த்து என்ன ஆகுதுன்னா, அந்த கண்ணுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடும். அந்த டயர்ட்னஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கண்ண மூடுவீங்க. ஃபர்ஸ்ட்டு கண்ல இருந்து நெறைய தண்ணி வரும். அதுக்கப்புறம் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் தண்ணி வரும். அதுக்கப்புறம் மெல்லமா கண்ண மூடுவீங்க. ஸோ இந்த கண்ண மூடுறதுக்காண்டி பண்ற ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, அந்த ஹிப்னாசிஸ் யார் நடத்துறாங்களோ, அவங்க மேல அந்த பேஷண்ட்க்கு ட்ரஸ்ட் இருக்கணும். நம்பிக்கை இருந்தா தான் இது ஒர்க் அவுட் ஆகும். அவன் என்ன கேட்கறது? நான் என்ன சொல்றது? அப்படின்ற ஒரு உணர்வு, நம்பிக்கை இல்லன்னா அது நடக்காது. பிகாஸ் ஜெனரலா நம்ம பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாமே வெளிப்படுத்துறோம்னா, ஒரு கைண்ட் ஆஃப் கம்ஃபர்ட் இருந்தா தான் அது எல்லாமே சொல்ல முடியும். அதே தான் இங்கேயும். ஸோ அவங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.